மதுரை அருகே மருதுசேனை நிறுவன தலைவரை கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மருதுசேனை அமைப்பின் நிறுவன தலைவர் ஆதி நாராயணன் என்பவர் தனது அலுவலகத்திலிருந்து கள்ளிக்குடி விருதுநகர் 4 வழி சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மைட்டான்பட்டியிலிருந்து எதிர் திசையில் கார் ஒன்று ஆதி நாராயணன் கார் மீது மோதியது. தொடர்ந்து காரில் வந்த கும்பல் அவர் மீது பெட்ரோல் குண்டு வீசியது. இதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். அதனைத் தொடர்ந்து ஆதி நாராயணனை கொல்ல வந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து சோதனை மேற்கொண்டனர். இதனிடையே ஆதி நாராயணன் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொல்ல முயன்ற நபர்களை உடனடியாக கைது செய்ய கோரி அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிதம்பரம் அருகே மயான பாதையை தனிநபர் பட்டா போட்டதாக கூறி இறந்தவரின் உடலை வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் பரபரப்பானது. கடலூர் மாவட்டம் ஒல்லியனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலை புதைப்பதற்காக உறவினர்கள் மயானத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய தனிநபர் மயான பாதை தனக்கு சொந்தமானது என கூறி தடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த இறந்தவரின் உறவினர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து புவனகிரி வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு மயான பாதையை மீட்டு சீரமைத்து தருவதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டு இறந்தவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.